ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அம்மா கிச்சனில் ஹெல்த்தியாக ஒரு கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதை எதை வச்சு செஞ்சுருக்கேன்னா, கேழ்வரகு மாவில் செஞ்சுருக்கேன். கேழ்வரகு அதாவது ராகி மாவில் செஞ்சுருக்கேன். இதுக்கு என்ன பண்ணணும்னா, கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு அதில் எடுத்து வச்சுருக்க கேழ்வரகு மாவை போட்டு வறுக்கணும். இதுக்கு என்னெல்லாம் சேர்க்கலாம் அப்படின்னா, 1 கப் ராகி மாவுனா 1/2 கப் அவல், 1/2 கப் தேங்காய் துருவல், 1 கப் வெல்லம், அந்த அளவில் எடுத்துக்கணும். நான் எந்த பாத்திரத்தில் எடுத்துருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணிக்கிறேன். இது அளவுங்கிறது கப்பில் சொல்லியிருக்கேன், ஆனால் நான் ஒரு பவுலில் எடுத்திருக்கேன். அந்த அளவில் நான் எடுத்துக்கிறேன். இப்போது இந்த ராகி மாவை நல்லா வறுக்கணும். இது கேழ்வரகு ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதை அடிக்கடி நம்ம உணவில் ஏதாவது ஒரு வகையில் எடுத்துக்கணும். இது ரொம்ப நல்ல ரெசிபி. இது ஆவியில் வேகிறதுனால இது ரொம்பவே நல்லது, உடம்புக்கு ஹெல்த்தியான ரெசிபி. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வாசமாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ எடுத்து வச்சுருக்க ராகி மாவு எடுத்தோமோ அந்த இதில் 1/2 கப், 1/2 பங்கு அவல், எந்த அவலாக இருந்தாலும் பரவாயில்ல, வெள்ளை அவலோ சிகப்பு அவலோ நாட்டு அவலோ எதுவோ. இது நான் சிகப்பு அவல், கைக்குத்தல் அவல் எடுத்திருக்கேன். 1/2 பங்கு எடுத்துகிட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்சி அதையும் மிக்ஸ் பண்ணிடலாம் இதில். அதுக்கப்புறம் 1/2 கப் தேங்காய் துருவல், அதாவது 1/2 பங்கு தேங்காய் துருவல், எந்த இதில் எடுத்தோமோ அது 1/2 பங்கு தேங்காய் துருவல் துருவி போட்டுட்டு கொஞ்சம் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன். தேவைப்பட்டால் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம், சுக்கு கூட போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம எந்த பாத்திரத்தில் எடுத்தோமோ, எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் அதே அளவு வெல்லத்தை உடச்சி போட்டு அந்த அளவுலேயே 1 பங்கு எடுத்து பாகு காய்ச்சிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் அந்த பொடித்த வெல்லத்தை போட்டு கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கலாம். இது பாகு எடுக்கணும்னு அவசியம் இல்லை, இது கரைஞ்சா போதும். ஏன்னா மண் எதுவும் இருந்ததுன்னா அதை வடிகட்டி எடுத்துடலாம். தூசி எதுவும் இருந்ததுனாலும் வடிகட்டிக்கலாம். அதுக்காக தான் இது. அதனால் அது கரையிற அளவுக்கு அடுப்பில் வச்சா போதும். இப்போ நல்லா கொதிக்குது. கொதித்து இந்த கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் கரைஞ்சிருது. இந்த டைமில் அதை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். 1 பங்கு மாவுக்கு அதே அளவு வெல்லம் எடுத்துக்கணும், சரியாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா கிளறி விடலாம். இதில் ஏலக்காய் தூளும் சுக்குத்தூளும் போட்டால் இன்னும் வாசமாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் வெள்ளைப்பாகு இருக்குது, அதையும் ஊற்றி நம்ம கலந்துக்கலாம். சரியாக இருக்கும், அதே அளவுனா சரியாக இருக்கும். நல்ல வெல்லத்தோட இந்த அவலோட மணமும் கேப்பமாவோட மணமும் ரொம்பவே நல்லாயிருக்கு. இதில் தேங்காயும் சேர்ந்தால் இன்னும் டேஸ்ட்டு தான் இருக்கும், கூடையாக தான் இருக்கும். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மாவு வறுத்துக்கிட்டோம்ல, அதனால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதோட அவலும் சேர்ந்துருக்கு, அவல் இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இதை இப்போ நல்லா பக்குவமாக பிசைஞ்சாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி உருட்டை வருது, இந்த பிடிக்க வருது கொழக்கட்டையாக. இது நம்ம ரவுண்டாகவும் பிடிச்சிக்கலாம், இந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி கொழக்கட்டையாகவும் பிடிச்சிக்கலாம், நம்ம இஷ்டம்தான். இப்போ பிசைஞ்சு வச்சுருக்க மாவெல்லாம் நல்லா கொழுக்கட்டையாக பிடிச்சி அதை இட்லி தட்டில் எடுத்து வச்சு சட்டியில் வச்சு அவிச்சு எடுத்துக்க வேண்டியதான். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அடுப்பில் வச்சு ஒரு 15 நிமிஷம் ஃபஸ்ட்டு ஹையில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படி சிம்லேயே இருந்ததுன்னா பதமாக வெந்துடும். எடுத்து பார்த்தா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இந்த கேப்ப மாவுங்கிறது ரொம்ப நல்லது. ராகி நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதில் அயன் எக்கச்சக்கமாக இருக்குது. ரத்த சோகை இருக்கிறவங்கெல்லாம், அனிமிக்காக இருக்கவங்கெல்லாம் இதை கண்டிப்பாக அடிக்கடி சாப்பிட்ணும். ஏதாவது ஒரு வழியில் நம்ம ஃபுட்டில் எடுத்துக்கணும்.
இந்த ராகி என்ன சொல்லுவாங்க, ஹெல்த்தி டானிக்னே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அதில் சத்து இருக்குது. நம்மளோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் எவ்வளோ தான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் இதை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா பறந்து போயிடும். தூக்கம் இல்லைன்னு அவஸ்தைப்படுறவங்கெல்லாம் ராகியை உணவில் எடுத்துக்கணும். ஆனந்தமாக தூக்கம் வரும். கவலைன்னா என்னன்னு கேட்குற அளவுக்கு மனசு அவ்வளோ லேசாகிடும், ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடும். நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அதுவும் இது ஆவியில் அவியறதுனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதை சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.